எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, முதல்ல வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது எப்படி வந்து நமக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக நமக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு தெரியும். அடுத்தது, இப்போ நிறைய இமெயில் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரைனிங் வந்து என்ன பண்ணணும்னா, ஆங்கில வார்த்தைகளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வைக்கும். அடுத்தது, எந்த வார்த்தை எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறாங்க, ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த நாளும் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். வேறு வழியே இல்லை, ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தைரியமாக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய கதைகளை பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு கதைகள்லையும் நிறைய வார்த்தைகள் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கதைகளோடு சேர்ந்து புதிய வார்த்தைகள் வரும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ஈஸியாக ரீகால் பண்ணும். ரைட்டு, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? முதல்ல ஒரு ஸ்டோரியை கேட்க போகிறோம். எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு 30% புரிஞ்சாவே ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் அதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் கேட்டிங்களோ அதை ஆங்கிலத்தில் அப்படியே பேராகிராஃபாக எடுத்து ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை அதை கேட்க போகிறோம். அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக 70-80% உங்களுக்கு புரியும். வாங்க இன்றைக்கி என்ன அப்படின்றத பார்க்க போகலாம். இது வந்து ஃபூலிஷ் மங்கீஸ், அதாவது முட்டாள் குரங்குகள். இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல நம்ம கேட்கலாம். Before several centuries, there was a very large, dense and dark forest. A group of monkeys arrived at the forest. It was winter season, and the monkeys struggled hard to survive the freezing cold nights. They were hunting for fire to get warm. One night, they saw a firefly and considered it a dab of fire. All the monkeys in the group shouted, "Fire! Fire! Fire! Yeah, we got fire!" A couple of monkeys tried to catch the firefly and it escaped. They were sad as they could not catch the fire. They were talking to themselves that they couldn't live in the cold if they didn't get the fire. The next night, again they saw many fireflies. After several attempts, the monkeys caught a few fireflies. They put the fireflies in a hole dug in the land and tried to blow the flies. They blew the flies very hard without knowing the fact that they were flies. An owl was watching the activities of the monkeys. The owl reached the monkeys and told them, "Hey, those are not fire. They are flies. You won't be able to make fire from it." The monkeys laughed at the owl. One monkey replied the owl, "Hey old owl, you don't know anything about how to make fire. Don't disturb us." ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். பிஃபோர் செவரல் செஞ்சுரிஸ். செஞ்சுரி அப்படின்னா 100 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். செஞ்சுரிஸ் அப்படின்னா நூற்றாண்டுகள், பல நூற்றாண்டுகள் அப்படின்னு அர்த்தம். செவரல் செஞ்சுரிஸ் அப்படின்னா பல நூற்றாண்டுகள். பிஃபோர் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். பிஃபோர் செவரல் செஞ்சுரிஸ் அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். There was a very large, dense and dark forest. There was a, அங்கே இருந்தது. There அங்கே வாஸ்னா இருந்தது. என்ன இருந்தது? A very large, லார்ஜ்னா பெருசு, வெரி லார்ஜ் அப்படின்னா ரொம்ப பெரிய. A very large, ரொம்ப பெரிய, டென்ஸ் ரொம்ப அடர்த்தியான, டென்ஸ் அப்படின்னா அடர்த்தியான, அண்ட் டார்க் ஃபாரஸ்ட் இருட்டான. அடர்த்தி அதிகமாக இருந்ததுனாவே கீழ் பகுதியில் என்ன ஆகும்? லைட்டே உள்ளே வர முடியாது, அப்போது ரொம்ப இருளாக இருக்கும். டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்னா இருளான ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்தது. எ குரூப் ஆஃப் மங்கீஸ். மங்கீஸ் அப்படின்னா குரங்குகள். குரூப் ஆஃப் மங்கீஸ்னால் ஒரு மங்கிகளினுடைய குழு. அரைவ்ட் அட் த ஃபாரஸ்ட். வந்தது, அரைவ்ட்னா வந்தது. எங்கே வந்துச்சு? அட் த ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துச்சு. இட் வாஸ் வின்டர் சீசன். அது வந்து குளிர்கால நிலை, குளிர்கால பருவம். அந்த பருவத்தில் அந்த குரங்குகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அண்ட் த மங்கி ஸ்ட்ரகிள்டு ஹார்ட்.
இந்த குரங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸ்ட்ரகிள்னா கஷ்டப்படுறது. ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஸ்ட்ரகிள்டு ஹார்ட் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. டு சர்வைவ், பிழைப்பதற்கு, தப்பிக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்? த ஃப்ரீசிங் கோல்டு நைட்ஸ், இரவில் ரொம்ப பயங்கர பனியாக இருக்கிறதுனால, உறைய வைக்கிற அளவுக்கு பனி இருக்கிறதுனால, ஃப்ரீசிங் அப்படின்னா உறைய வைக்கிறது. ஃப்ரீசிங் கோல்டு நைட்ஸ், இரவு முழுவதும் குளிரால் ரொம்ப உறைய வைக்கிற மாதிரியான இருந்ததுனால அதில் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. தே வேர் ஹண்டிங் ஃபார் ஃபயர் டு கெட் ஃபார்ம். தே வேர் ஹண்டிங், அவங்க ஹண்ட் அப்படின்னா வேட்டையாடுறது. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அது தேடுனது அப்படின்னு, ரொம்ப ஆர்வமாக தேடுறது தான் இங்கே ஹண்டிங். ஃபார் ஃபயர், நெருப்புக்காக ரொம்ப ஆர்வமாக தொலைகிட்டு இருந்ததுங்க. டு கெட் வார்ம், எதுக்காக ஃபயரை தொலைவணுச்சு, நெருப்பை ஏன் தொலைவணுச்சு? கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். வார்ம் அப்படின்னா கதகதப்பு, கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெருப்பு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த குரங்குகள் தேடுனுச்சு. ஒன் நைட், ஒரு நாள் இரவு, தே சா எ ஃபயர் ஃப்ளை. ஃபயர் ஃப்ளை அப்படின்னா நெருப்பு பூச்சி, லைட்டு பூச்சின்னு நம்ம சொல்லுவோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னால் லைட்டு அமைஞ்சு எரிஞ்சு இப்போ பறந்துகிட்ருக்கும். தே சா எ ஃபயர் ஃப்ளை, அந்த மாதிரி லைட் பூச்சியை பார்த்துச்சு. அண்டு கன்சிடர்ட் இட் எ டேப் ஃபயர், அது என்ன நினச்சது அப்படின்னா அந்த குரங்குகள் அது ஒரு டேப் ஃபயர் அப்படின்னு தெரிஞ்சுது. ஒரு சிறிய நெருப்பு அப்படின்னு அதுங்க நினச்சது. அது கன்சிடர்ட் இட் எ டேப் ஃபயர். அந்த பூச்சியை பார்த்தோன்னே என்ன நினச்சிக்கிச்சிங்க? ஓகே, இது ஒரு சின்ன நெருப்பு அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிதுங்க. ஆல் த monkeys in the group shouted. ஆல் த monkeys, எல்லா குரங்குகளும், இந்த குரூப், அந்த குழுவில் இருந்த எல்லா குரங்குகளும் ஷவுட்டட், சத்தம் போட்டுச்சுங்க, கத்துனுச்சுங்க. என்னென்னு? ஃபயர் ஃபயர் ஃபயர், வி காட் ஃபயர். எப்போ நெருப்பு நெருப்பு நெருப்பு, நமக்கு நெருப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுங்க. எ கப்புள் ஆஃப் monkeys, ஒரு சில குரங்குகள், எ கப்புள் ஆஃப் monkeys, ஒரு சில குரங்குகள் ட்ரைடு, முயற்சித்தன, டு கேட்ச் த ஃபயர் ஃப்ளை, அந்த நெருப்பு பூச்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க. அண்ட் இட் எஸ்கேப், ஆனால் அந்த பூச்சிங்க என்ன ஆயிடுச்சு? தப்பிச்சிருச்சு. எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. அண்ட் இட் எஸ்கேப், அந்த பூச்சிகள் தப்பித்தன. தே வேர் சேட், அந்த குரங்குகள் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆஸ் தே குட் நாட் கேட்ச் த ஃபயர், ஏன்னா தே குட் நாட் கேட்ச் த ஃபயர்னா அவங்களால பிடிக்க முடியல, அந்த நெருப்பை பிடிக்க முடியல. ஆஸ் தே குட் நாட் கேட்ச் த ஃபயர் அப்படின்னா அந்த பிடிக்க முடியாத காரணத்தினால தே வேர் சேட் அப்படின்னா அதுங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சதுங்க. தே வேர் டாக்கிங் டு தெம்செல்ஸ், அதுங்களுக்குள்ளாவே பேசிக்கிச்சுங்க. என்னென்ன? தட் தே குடண்ட் லிவ் இன் த கோல்டு, அதுங்களால் வாழ முடியாது, இந்த அளவுக்கு குளிரில் வாழ முடியாது. இஃப் தே டின் கெட் த ஃபயர், கண்டிப்பாக நமக்கு நெருப்பு கிடைக்கலனா, இஃப் தே டின் கெட், கெட் அப்படின்னா கிடைக்கிறது, டின் கெட்னா கிடைக்காதது. இஃப் தே டின் கெட் த ஃபயர், அப்போது நெருப்பு கிடைக்கலனா அதுங்களால் வாழ முடியாதுன்னு அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. த நெக்ஸ்ட் நைட், அடுத்த நாள் இரவு, எகெயின் மீண்டும், தே சா மெனி ஃபயர் ஃப்ளைஸ், அவங்க பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்தது என்னது? நிறைய ஃபயர் ஃப்ளைஸை பார்த்தாங்க. ஆஃப்டர் செவரல் அட்டம்ப்ட்ஸ், நிறைய முயற்சிகளுக்கு பிறகு. அட்டம்ப்ட்ஸ்னால் முயற்சி, செவரல் அட்டம்ப்ட்னா நிறைய முயற்சிகள், நிறைய முயற்சிகளுக்கு பிறகு. ஆஃப்டர் செவரல் அட்டம்ப்ட்ஸ் த monkeys caught a few fireflies. monkeys caught, அந்த குரங்குகள் பிடித்தன, a few fireflies, கொஞ்சம் நெருப்பு பூச்சியை பிடிச்சிதுங்க. they put the fireflies in a hole dug. அது என்ன பண்ணுச்சுங்க? ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி பறித்து அதுக்குள்ளார அந்த ஃபயர் ஃப்ளைஸை போட்டுச்சுங்க. இந்த லேண்ட், அதாவது நிலத்தில் சின்னதாக குழி போட்டு பறித்து அதில் அந்த பூச்சிங்கெல்லாம் போட்டுச்சுங்க. அண்ட் ட்ரை டு ப்ளோ த ஃப்ளைஸ். இப்போது நெருப்பு சின்னதாக இருந்ததுன்னா ஊதுனா என்ன ஆகும்? நல்லா பெருசாகும்ல. அதனால் என்ன பண்ணுச்சுங்க? தே ட்ரை டு ப்ளோ, ஊத ஆரம்பிச்சிதுங்க த ஃப்ளைஸ், அந்த பூச்சிகளை ஊத ஆரம்பிச்சிதுங்க. தே ப்ளூ த ஃப்ளைஸ் வெரி ஹார்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊத ஆரம்பிச்சிதுங்க. வித்தவுட் நோயிங் அப்படின்னா தெரிகிறது,
வித்தவுட் நோயிங்னா தெரியாமலே. என்ன தெரியாமலே? த ஃபேக்ட், உண்மை தெரியாமல். என்ன உண்மை தெரியாமல்? தட் தே வேர் ஃப்ளைஸ், அது பூச்சிங்கன்ற உண்மை தெரியாமல் இதுக்கு பாட்டில் என்ன பண்ணுச்சுங்க? ஊத ஆரம்பிச்சுதுங்க. அண்ட் அவுல், ஒரு ஆந்தை, வாஸ் வாட்சிங், பார்த்துக்கிட்டு இருந்தது, த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மங்கீஸ், இந்த குரங்குகளினுடைய ஆக்டிவிட்டீஸ்னால் செய்கைகள், செயல்கள். அப்போ அந்த செயல்களை பார்த்துக்கிட்டே இருந்தது ஒரு ஆந்தை. த அவுல் ரீச் த மங்கீஸ், அந்த ஆந்தை என்ன பண்ணுச்சு? ரீச்டு, சென்றடைந்தது. எதை? த மங்கீஸ், அந்த குரங்குகிட்ட போய் சேர்ந்துச்சு. அண்ட் டோல்டு தெம், சொன்னிச்சு, அதுங்கிட்ட சொன்னிச்சு, ஹே தோஸ் ஆர் நாட் ஃபயர், அது நெருப்பு இல்லை, தி ஆர் ஃப்ளைஸ், அதுங்க பூச்சிங்க. யூ won't be able to make fire from it, யூ won't be able, முடியாது. be able அப்படின்னா முடியும், won't be ableனா முடியாது. யூ won't be able, உங்களால் முடியாது. என்ன முடியாது? டு மேக் ஃபயர் ஃப்ரம் இட், டு மேக், நெருப்பை உருவாக்குறதுக்கு. ஃபயர்னா நெருப்பு, டு மேக் ஃபயர் அப்படின்னா நெருப்பை உருவாக்குறதுக்கு. ஃப்ரம் இட், அதில் இருந்து, அந்த பூச்சிங்கிட்ட இருந்து நீங்கள் நெருப்பை உருவாக்க உங்களால் முடியாது அப்படின்னு அந்த சொன்னிச்சு. த monkeys laughed at the owl, இந்த குரங்குங்களாம் என்ன பண்ணுச்சு? ஆந்தையை பார்த்து சிரிச்சது. ஒன் monkey replied, ஒரு குரங்கு பதில் சொன்னிச்சு, த owl, அந்த ஆந்தைக்கு பதில் சொன்னிச்சு, ஹே ஓல்ட் owl, ஹே வயசான ஆந்தையை, யூ டோன்ட் நோ எனிதிங், உனக்கு ஒன்றுமே தெரியாது. அபவுட் ஹவு டு மேக் ஃபயர், எப்படி நெருப்பை உருவாக்குறதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது. டோன்ட் டிஸ்டர்ப் அஸ், எங்களை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னிச்சு. இப்போது மீண்டும் கேட்கலாம், கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக 70-80% உங்களுக்கு புரியும். Before several centuries, there was a very large, dense and dark forest. A group of monkeys arrived at the forest. It was winter season, and the monkeys struggled hard to survive the freezing cold nights. They were hunting for fire to get warm. One night, they saw a firefly and considered it a dab of fire. All the monkeys in the group shouted, "Fire! Fire! Fire! Yeah, we got fire!" A couple of monkeys tried to catch the firefly and it escaped. They were sad as they could not catch the fire. They were talking to themselves that they couldn't live in the cold if they didn't get the fire. The next night, again they saw many fireflies. After several attempts, the monkeys caught a few fireflies. They put the fireflies in a hole dug in the land and tried to blow the flies. They blew the flies very hard without knowing the fact that they were flies. An owl was watching the activities of the monkeys. The owl reached the monkeys and told them, "Hey, those are not fire. They are flies. You won't be able to make fire from it." The monkeys laughed at the owl. One monkey replied the owl, "Hey old owl, you don't know anything about how to make fire. Don't disturb us." ஓகே, தமிழ் மீடியம் மாணவர்களின் கவனத்திற்கு, ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு விலை பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஸோ அதனால் எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நான்லாம் பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு சும்மா கனவு கண்டுக்கிட்டே இருக்காமல், எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை இன்னையிலேருந்தே வாங்கி படிங்க. நிறைய பேர் வாங்கி படித்து ஒரு 3 மாதத்துக்குள்ளாரையே நல்ல வித்தியாசத்தை உணர்ந்துருக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த பாடம் மாதிரியே ஒரு 365 பாடம், டெய்லி ஒரு பாடம். ஆனால் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10 பாடம் நீங்கள் முடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், 3 மாதத்தில் உங்களுடைய நிலை கண்டிப்பாக நல்லபடியாக முன்னேறும். ஸோ இதை பை பண்ணணுன்னா கீழே இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்கி இன்றைக்கே வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.